இவளுக்கு ஒரு ரசம் கூட வைக்க தெரியல அப்படின்னு சொல்லி நெறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இனிமேல் அந்த மாரி யாரும் உங்கள பார்த்து சொல்ல மாட்டாங்க. ஒரு சூப்பரான ஒரு தக்காளி மிளகு ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தக்காளிய வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இத தனியா வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. உலைக்கு தண்ணி வைப்போம்ல, அந்த தண்ணியிலேயே வந்து இத வேக வச்சு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அரிசி களைஞ்ச தண்ணியில இந்த தக்காளிய நல்லா நீங்க கரைச்சீங்கனாக்கா, அது ஏற்கனவே வெந்திருக்கிறதுனால நல்லா உங்களுக்கு கரைஞ்சு வந்துரும். ஒரு சின்ன சைஸ் எலுமிச்சம்பழம் புளிய வந்துட்டு முன்னாடியே ஊற வச்சுருங்க. எப்ப புளிய வந்து நம்ப சேர்த்தாலும், அத முன்னாடியே நீங்க ஊற வச்சுட்டீங்கனாக்கா, நல்லா உங்களுக்கு கரைஞ்சு வந்துரும். அதுல உள்ள சக்க மட்டும் தான் நமக்கு மிஞ்சும். அந்த அளவுக்கு வந்து நல்லா கரைச்சுக்கலாம் நம்ப. அதனால புளிய வந்து முன்னாடியே வந்து ஊற வச்சுருங்க. இப்ப இது கூட கொஞ்சமா வந்துட்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் வந்து மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 4, 5 பல்லு பூண்ட வந்து கொரகொரப்பா மிக்ஸியில போட்டு அரைச்சு எடுத்துக்கோங்க. நீங்க அம்மில கூட வந்து தட்டிக்கலாம். மிக்ஸியில போட்டு அரைச்சு, அதையும் வந்துட்டு இதில சேர்த்துக்கோங்க. இப்ப ஒரு 2, 3 கொத்து கருவேப்பிலைய கிள்ளி போட்டுக்கோங்க. கொஞ்சமா மல்லி தழைய வந்துட்டு கட் பண்ணி போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து, கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் வந்து அதிகமா சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் அதிகமா போனா கூட ரசம் வந்து ஒரு லைட்டான ஒரு கசப்பு வந்து தன்மை அதுல வந்துரும். அந்த புளிப்பு டேஸ்ட்டு, அந்த ரசத்தோட அந்த நேச்சுரலான டேஸ்ட் வந்து மாறிடும். இப்ப நீங்க எதுல தாளிக்க போறீங்களோ, அதுல கொஞ்சமா எண்ணெய் விட்டு, கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாவ கிள்ளி போட்டு, அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம், நம்ம கரைச்சு வச்சிருக்க அந்த ரசத்த வந்து ஊத்திருங்க. குறிப்பா ரசம் வந்து கொதிச்சு வரக்கூடாது. ரசம் வந்து கொதிக்கிறதுக்கு முன்னாடி நல்ல வந்து மேல வந்து பொறி பொறியா வரும். அந்த பபிள்ஸ் வரும். ஸோ அந்த ஸ்டேஜ்ல அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு, நீங்க ரசத்த வந்து எடுத்து ஊத்தி வச்சுக்கலாம். இந்த மாரி ரசம் செஞ்சு பாருங்க. அட்டகாசமா இருக்கும். சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.